அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோஸ் எல்லாமே கடந்த ஒரு சில தினங்களில் நம்ம கறவை பசுக்கள் தோட்டம் சேலம் முத்தம்பட்டியிலிருந்து விற்பனை பண்ணி கொடுத்த மாடுகளோட நிலவரம் தாங்க. பொதுவாக நாம் எடுத்து தரக்கூடிய மாடுகள் எல்லாமே ஜெர்சி கிராஸில் ஒரு 16-17 லிட்டர் ஆவரேஜாக எடுத்து தரக்கூடிய மாடுகளை விற்பனை பண்ணுறோங்க. அதே மாதிரி ஹச்எஃப் கிராஸில் ஒரு 20 லிட்டர் 22 23 அந்த மாதிரி எடுத்து தரக்கூடிய மாடுகளை நம்ம விற்பனை பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. பெரும்பாலும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டத்துக்குமே நம்மளோட மாடுகளை நம்ம சப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாடுகள் அதிகபட்சம் 2ஆம் வயது 3ஆம் வயது மாடுகளே இருக்குங்க. 4 பல் 6 பல் போன்ற மாடுகள் அதிகபட்சமாக இருக்குங்க. பண்ணை தேவைக்கும் நம்ம விற்பனை பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க, வீட்டு தேவைக்கும் கொடுத்துட்ருக்கோங்க. பெரும்பாலும் நம்மகிட்ட மாடுகள் எல்லாமே சுழி சுத்தத்தில் சாதுவான குணம் கொண்ட மாடுகளாக பண்ணை தேவைக்கோ வீட்டு தேவைக்கோ மெஷின் கறவைக்கோ கை கறவைக்கோ பொருந்தக்கூடிய மாடுகள் தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலோட நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தரமான மாடு ஒரு சரியான விலையில் மக்களை போய் சென்றடையணும் அப்படின்ற நோக்கத்துக்காக மட்டும்தான். இது ஒரு விளம்பரத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட சேனல் கிடையாது. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு கொடுங்க, அது நமக்கு பேருதவியாக இருக்கும். இப்போ வாங்க இன்றைக்கி விற்பனைக்கு இருக்கக்கூடிய மாடுகளுடைய நிலவரங்களை பற்றி பார்த்துடலாம். வணக்கம். நல்ல கருப்பு வெள்ளை சட்டையில் நல்ல அருமையான ஒரு பேட்ச் மாடுங்க. நல்ல பிரம்மாண்டமான தோற்றம் கொண்ட மாடு, நல்ல பின்கணத்தில் நல்ல மடி அமைப்போடு இருக்க மாடுங்க. சுழி சுத்தம். இப்போ ஈன்ற போகிறது 3ஆவது ஈத்துங்க. இன்னும் ஒரு 10லேருந்து 12 நாட்கள் கன்றுன்ற தன்மையில் இருக்குது. பல்லு கடமளப்பு போட்டிருக்குங்க. இப்போ தான் 6 பல்லு போஞ்சு ஒரு பக்கம் ஏறாமல் இருக்குது. நல்ல ஒரு அருமையான மாடு. பண்ணை தேவைக்கும் பொருந்தும், வீட்டு தேவைக்கும் பொருந்துங்க. பொதுவாக சுழி சுத்தங்க. நல்ல முக லட்சணமான மாடு, நல்லா சாதுவான குணம் கொண்ட மாடுங்க. நல்லா காம்பு வரிசை பாருங்கள், நல்லா கருங்காம்பு விழுந்துருக்குதுங்க. நல்லா அருமையான பால் தரை இருக்குது. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. நல்லா கை கறவைக்கும் பொருந்தும், மெஷின் கறவைக்கும் பொருந்தும். நல்லா மடி லூஸ் இருக்குதுங்க. நல்லா தோரணையான மாடு. இன்னும் ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் நல்லா மடி விட்டு நல்லா கன்று போடுங்க. நல்லா அருமையாக வளரக்கூடிய ஒரு மாடு தாங்க. வெறும் 3ஆவது ஈத்து தான் போட்டிருக்குது. கறவை போன ஈத்துக்கு 17-18 கறந்து தான் சொல்கிறாங்க. இந்த ஈத்துக்கு தாராளமாக 20 லிட்டர் வரலும் எடுத்து தரக்கூடிய மாடு தான் இது. பண்ணை தேவைக்கும் நம்ம விரும்பி கொடுக்கலாங்க, வீட்டு தேவைக்கும் கொடுக்கலாம். நல்ல சுழி சுத்தத்தில் இருக்க மாடு. தவிடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லைங்க. மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. எல்லாம் சாதுவான குணங்க. நல்லா தோல் மெலுவில் அருமையான மாடு. நல்லா ஒரு தெளிவான தோற்றம் கொண்ட மாடுங்க. விருப்பமாக இருக்கவங்க டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். நம்ம விலை மற்றும் மற்ற விவரங்களை சொல்லி அனுசரித்து கொடுக்கலாம். நம்ம தோட்டேற்கோடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் முத்தம்பட்டி ஹைவேஸில் இருந்துட்டு வெறும் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் இருக்குது. நம்ம டிரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. வாரம் இது போன்ற தரமான மாடுகளை மட்டும்தான் நம்ம விரும்பி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நமக்கு எத்தனை நம்பர்ஸில் கொடுக்குறோன்றது முக்கியம் இல்லைங்க. நம்ம எடுக்கிற மாடு எல்லாமே தரமான மாடுகளாக தான் இருக்கும். அந்த வகையில் ஒரு தரமான மாடுங்க. விருப்பமாக இருக்கவங்க உடனே கால் பண்ணுங்கள். வணக்கம். நல்லா கருப்பு வெள்ளை சட்டையில் நல்லா அருமையாக இந்த மாட்டை ஒரு சில செகண்ட் பாருங்கள், எவ்வளோ ஒரு அம்சமான மாடு. உண்மையிலே 2ஆவது ஈத்து மாடு அப்படின்னா அது இந்த மாடு தாங்க. இந்த மாட்டவே நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு உங்கள் பண்ணைக்கு நீங்கள் இது போன்ற மாடுகளை தேர்வு செய்யலாம். நல்ல ஒரு அம்சமான மாடு. நல்ல நெய் கட்டில் நல்ல ஒரு பிரம்மாண்ட தோற்றம், நல்ல பின்கணங்க, நல்லா தோல் மெலுவில் நல்லா நைஸ் தோலுங்க. எண்ணெய் விட்டால் எண்ணெய் வலியுடைய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு மாடு தான். வெறும் 6 பல்லு தான் போட்டிருக்குதுங்க. ஈன்ற போடுறது தான் 2ஆவது ஈத்து. 17லேருந்து 18 லிட்டர் வரலும் கறவை தாராளமாக எடுத்து தருங்க. கன்றுன்றதுக்கு ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாட்கள் ஆகலாம். மடி அமைப்பை பாருங்கள், நல்லா பிரம்மாண்டமான மடி, ரெட்டை வரியில் அமைஞ்சிருக்குது. பால் தாரை பாருங்கள், நல்லா அருமையான பால் தாரை நல்லா தெளிவாக தெரியுதுங்க. நமக்கு காம்பு நல்லா பட்டன் டைப்பில் விழுந்துருக்குதுங்க. கை கறவைக்கும் பொருந்தோம், மெஷின் கறவைக்கும் பொருந்தோம். இது போன்ற மாடுகளை தான் நம்ம விரும்பி நம்ம மக்களுக்கு தேடிக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கோம். வாரம் இது போன்ற மாடுகள் நமக்கு 15லேருந்து 20 மாடுகள் வரலும் குறையாமல் இருக்குங்க. இந்த மாடு விருப்பமாக இருக்கவங்க உடனே கால் பண்ணுங்கள். நம்ம விலை மற்றும் மற்ற விவரங்களை அனுசரித்து கொடுக்கலாம். நல்லா சாதுவான குணம் கொண்ட மாடுங்க. பெரியவர்கள் சிறியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டது தாங்க. தவிடு தீனிக்கு எந்தவித குறைபாடும் கிடையாதுங்க. இல்லை காம்பு பூ போல் மிருதுவாக இருக்குங்க. யார் வேணாலும் கறந்துக்கலாம். நல்ல ஒரு சாமி மாதிரி ஒரு அமைப்பு கொண்ட ஒரு மாடு தாங்க இது. யாருக்கு வேணாலும் நம்ம விரும்பி கொடுக்கலாங்க. இந்த மாடு நல்லா தெளிவான ஒரு அமைப்புங்க. மடி லூஸ் இருக்குது. இன்னும் ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் ஆகும் கன்றுன்றதுக்கு. நல்ல ஒரு அம்சமான மாடு. பண்ணை தேவைக்கும் பொருந்தும், வீட்டு தேவைக்கும் பொருந்துங்க. மேலும் யார் வேணாலும் பால் கறக்கலாம். நல்லா மடி அமைப்பை பாருங்கள், காம்பு சீர்வரிசை பாருங்கள், நல்லா சீரான இடைவெளியில் அமைஞ்சிருக்கு. பாதி சதவீதம் தாங்க மடி விட்டுருக்கு. இன்னும் 50% மேலே மடி விட்டுறக்கூடிய மாடுகள் தான் இது. பாருங்கள், தோட்ட தேவைக்கும் பொருந்தும், வீட்டு தேவைக்கும் பொருந்தும். இந்த மாடு விருப்பமாக இருக்கவங்க தேர்வு செய்யுங்க. டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். விலை மற்றும் மற்ற விவரங்களை கேளுங்க, நம்ம அனுசரித்து கொடுக்கலாம்.
இந்த மாடுகளை நம்ம வந்துட்டு இது போன்ற தரமான மாடுகளை நம்ம கொடுக்கறது நமக்கு ஒரு சந்தோஷங்க. விருப்பமாக இருக்கவங்க டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். இப்போ பார்க்குற இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜெர்சி டைப்புங்க, ரெட் இன் ஒயிட் பேட்ச்சு, நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு, நல்ல ஒரு பிரம்மாண்ட தோற்றம், நல்ல பெண்கணம் இருக்குங்க, நல்ல ஒரு சாதுவான குணம் கொண்ட மாடு. இப்போ ஈன்ற போடுறது தான் 2வது ஈத்து, வெறும் 6 பல்லு தாங்க போட்டிருக்கு. ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் ஆகுங்க கன்று ஈன்றதுக்கு. நல்ல ஒரு சுழி சுத்தத்தில் நல்ல ஒரு முக லட்சணமான மாடு. இது போன்ற மாடுகளுக்கு டிமாண்ட் அதிகங்க, கலருக்காகவே மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. பண்ணை தேவைக்கும் பொருந்தும், வீட்டு தேவைக்கும் பொருந்தும். இதனோட மடி அமைப்பை பாருங்கள், நல்லா ரெட்டை வரியில் அமைஞ்சிருக்குங்க. நல்லா சீரான இடைவெளியில் இருக்கக்கூடிய காம்பு, 4 காம்பும் ஒரே மாதிரி இருக்குங்க. நல்லா பஞ்சு போல் இருக்கக்கூடிய ஒரு காம்பு தான். பால் தாரை பாருங்கள், நல்லா விசிபிளாக தெரியுதுங்க. பின்னாடி மடி லூஸை பாருங்கள், எந்த அளவுக்கு மடி லூஸ் இருக்குன்ட்டு. இன்னும் ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ள ஃபுல் மடி வைக்குங்க. நல்ல ஒரு அம்சமான மாடு, பெருங்கூட்டான மாடுங்க. பொதுவாக பண்ணை தேவைக்கு இது போன்ற மாடுகளை விரும்புவது சகஜம், வீட்டு தேவைக்கும் பொருந்துங்க. இது போன்ற மாடுகளை நம்ம வர விரும்பி நம்ம கஸ்டமருக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இது நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க. தலையீத்துலேயே 15-16 லிட்டர் கறந்ததாக சொல்கிறாங்க. இந்த ஈத்துக்கு ஒரு 17-18 லிட்டர் தாராளமாக எடுத்து தரக்கூடிய ஒரு மாடு தாங்க இது. நல்லா தோல் மெழுவில் உடைச்சலான மாடுங்க, நல்லா சாதுவான குணம் கொண்டது, மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. நல்லா சாதுவான குணம் கொண்டது, நல்லா ஈஸியாக பழகக்கூடிய ஒரு மாடு தாங்க இது. இது போன்ற கலர் பேட்ச் எப்போவுமே கறவை ஏமாத்தாதுங்க. மேலும் இந்த மாதிரி கலர் பேட்ச் வந்துட்டு எல்லா கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகிக்குங்க. வெயிலுக்கோ பனிக்கோ நம்ம பயப்பட தேவையில்லை. மேலும் இது ரொம்ப இளமாடு அப்படின்றதுனால ஒரு 7-8 ஈத்துக்கு நம்ம தாராளமாக வச்சுக்கலாம். நல்லா சொன்னபடி கறவையும் எடுத்து தரக்கூடிய மாடுகளை மட்டும்தான் நம்ம விரும்பி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம போடுற சேனல், இந்த சேனல் கறவை பசுக்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மாடு 4 பல்லு போட்டிருக்குங்க. 2வது ஈத்து என்ற போது ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் டைம் எடுத்துங்க கன்று போடுறதுக்கு. நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப்பு, நல்லா பெண் கணத்தில், நல்லா எலும்பு கணத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த மாடு. நல்ல ஒரு அம்சமான தோற்றம் கொண்ட மாடு தாங்க இது. 2வது ஈத்துலேயே நல்லா பெருங்கூட்டான மாடாக இருக்குது. அடுத்தடுத்த ஈத்துக்கு இன்னும் நல்லா பெருங்கூட்டான மாடாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இந்த ஈத்துக்கே குறைஞ்சது ஒரு 14-15 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாங்க. மடி அமைப்பு பாருங்கள், நல்ல ரெட்டவரி மடி, நல்ல ஒரு சீரான பட்டன் டைப் காம்புங்க. மெஷினுக்கும் போட்டுக்கலாம், கை கறவைக்கும் போட்டுக்கலாம். 2வது ஈத்துலேயே பால் தாரை இந்த மாதிரி தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக இது பால் ஏமாத்தாதுங்க. நல்ல ஒரு அருமையான மாடுங்க. மடி எவ்வளோ லூஸ் இருக்குன்னு பாருங்கள். ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் ஆனாலும் மடி ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் தாங்க கன்று ஈன்றோம். நல்ல ஒரு அம்சமான மாடு, பெருங்கூட்டான மாடுங்க. பண்ணை தேவைக்கு இது போன்ற மாடுகளை விரும்புவது வழக்கம், தோட்ட தேவைக்கும் பொருந்துங்க. நல்ல ஒரு பிரம்மாண்டமாக வச்சிருக்கக்கூடிய மடி, நல்லா சீரான இடைவெளி இருக்கக்கூடிய காம்புங்க. ஆவரேஜாக 15-16 லிட்டர் எதிர்பார்க்கலாங்க இந்த ஈத்துக்கு. அடுத்தடுத்த ஈத்துக்கெலாம் இன்னும் அதிகமாக கறவை எடுத்து தருங்க. நல்ல பேக் வெயிட்டில் நல்ல ஒரு நீட் போக்காக இருக்கக்கூடிய ஒரு மாடு தாங்க. நல்ல நீளத்துலேயும் ஹைட்லேயும் நல்லா அருமையாக இருக்கக்கூடிய ஒரு மாடு. மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டதுங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. எல்லாருக்கிட்டையும் சாதுவாக பழகக்கூடிய ஒரு மாடு தாங்க. காம்பு பாருங்கள், நல்லா பூ போல் இருக்கக்கூடிய காம்பு தாங்க. கை கறவைக்கும் பொருந்துங்க. மேலே யார் வேணாலும் கறந்துக்கலாங்க. உட்காந்து 5 நிமிஷத்தில் கறந்து கூடி தரக்கூடிய மாடுகள் தான் இது. விருப்பமாக இருக்கவங்க டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். நம்ம மற்ற விவரங்களை சொல்லி அனுசரித்து கொடுக்கலாம். மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டது அப்படின்றதால தவிடு தீனிக்கு எந்தவித குறைபாடும் கிடையாதுங்க. எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு மாடு தாங்க. இல்லை மேய்ச்சலுக்கு ஈஸியாக இருக்கும். பண்ணை தேவைக்கும் பொருந்தும், வீட்டு தேவைக்கும் பொருங்க. நல்லா உடைச்சலான மாடு, விரும்பி கொடுக்கலாங்க. இந்த மாட்டு வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் முத்தம்பட்டி ஹைவேஸில் இருந்துட்டு வெறும் 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் இருக்குது. விருப்பமாக இருக்கவங்க டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம மற்ற விவரங்கள் சொல்லி ரேட்டை அனுசரித்து கொடுக்கலாங்க. 6 பல்லில் 2வது ஈத்து போடக்கூடிய ஒரு அருமையான கிடாரிங்க. ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ளாரியே கன்று போடுற தன்மையில் இருக்குதுங்க. 18-19 லிட்டர் தாராளமாக எடுத்து தரக்கூடிய ஒரு மாடு தாங்க இது. நல்லா தோற்ற பொலிவில், நல்லா பின் கணத்தில், நல்லா எலும்பு வெயிட்டில் அமைஞ்சிருக்குங்க. தோல் மெழுவில் நல்லா சாதுவான குணம் கொண்ட மாடு தாங்க. ஜெர்சி டைப்பு. முக லட்சணத்தை பாருங்கள், நல்ல ஒரு கிளிக்கொம்பு ஸ்டைலு, சுழி சுத்தத்தில் சாதுவான குணம் கொண்ட மாடு தாங்க. மடி அமைப்பை பாருங்கள், நல்ல பிரம்மாண்டமான மடிங்க. மடியில் இருக்கக்கூடிய பால்தாரை பாருங்கள், காம்பு சீர்வரிசை பாருங்கள், நல்லா சீரான இடைவெளியில் இருக்கக்கூடிய காம்பு தாங்க. மடி லூஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இன்னும் நல்லா ஃபுல்லாக மடி விட்டதுக்கப்புறம் கன்று போடுங்க. நல்லா உடைச்சலான மாடுங்க. பண்ணை தேவிக்கு அருமையாக இருக்குங்க, வீட்டு தேவிக்கும் அருமையாக இருக்கும். நல்ல ஒரு முக லட்சணத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த மாடு.
மாடு வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டது தாங்க. தவிடு தீனிக்கு எந்த குறைபாடும் கிடையாது. நல்லா நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய ஒரு மாடு தான். எந்த விதமான சொல்லி குறைபாடும் கிடையாதுங்க. அருமையான மாடு. வெறும் 2வது தான் அப்படின்றதுனால எந்த விதமான சத்து குறைபாடும் இந்த மாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. தோல் மெழுக சாதுவான மாடுங்க. தோற்றம் நல்லா தெளிவாக இருக்குது. மடி நல்லா தெளிவாக இருக்குங்க. காம்பு நல்லா தெளிவாக அமைஞ்சு இருக்குது. காம்பு சீரான இடைவெளியில் இருக்குங்க. மிஷின் கறவைக்கும் போட்டுக்கலாம், கை கறவைக்கும் போட்டுக்கலாங்க. நல்ல முக லட்சணங்க. சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய மாடுகள் தான் நம்ம விரும்பி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். தோட்டத்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டது. சுழி சுத்தங்க. தவிடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாதுங்க. இந்த மாதிரி மாட்டை பண்ணை தேவைக்கும் பொருந்துங்க, வீட்டு தேவைக்கும் பொருந்துங்க. விருப்பமாக இருக்கவங்க இந்த மாதிரி மாட்டை தேர்ந்தெடுங்க. இன்னும் நல்லா செல்வம் சேருங்க. அருமையான மாடு. நல்ல கலர் பேட்சில் அமைஞ்சிருக்குங்க. ஜெர்சி டைப்பில் ஒரு ஆவரேஜாக ஒரு 15-16 லிட்டர் கறக்கணும் அப்படின்றவங்களுக்கு நம்ம இந்த மாட்டை விரும்பி கொடுக்கலாம். வெறும் ஆவரேஜான விலையில தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. விருப்பமாக இருக்கவங்க டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் இருக்கட்டும். சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் முத்தம்பட்டி ஹைவேஸ்ல இருந்துட்டு வெறும் 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த மாடு வந்துட்டு 4 பல்லு போட்டிருக்குங்க. இப்போ ஈன்ற போகிறது 2வது ஈத்து. 15லேருந்து 17 லிட்டர் தாராளமாக எடுத்து தரக்கூடிய மாடுகள் தான் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்துட்ருக்கோம். இந்த மாடும் ஒரு 15லேருந்து 16 லிட்டர் தாராளமாக எடுத்து தரோங்க. 10லேருந்து 12 நாள் ஆகுங்க கன்றுன்றதுக்கு. நல்ல தரமான மாடு. நல்ல தோல் மெலுவில் நல்ல கலர் பேட்சர் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு ஜெர்சி டைப்பில் சாதுவான குணம் கொண்ட மாடு. நல்ல முக லட்சணம், லட்சுமி கடாட்சம் கொண்ட மாடு தாங்க. மடி அமைப்பை பாருங்கள். நல்ல பெருங்கூட்டான மடிங்க. நல்ல தாராளமாக தெரியக்கூடிய நரம்புகள் இருக்குது. காம்பு 4 ஒரே மாதிரி இருக்குங்க. நல்ல சீரான இடைவெளியில் அமைஞ்சிருக்கு. கை கறவைக்கும் பொருந்தும், மெஷின் கறவைக்கும் பொருந்தும். நல்ல மடி அமைப்பு இருக்குங்க. இன்னும் மடி லூஸ் இருக்குங்க. இன்னும் ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ளே நல்ல மடி லூஸ் இருக்கிறது. நல்லா மடி விட்டதுக்கப்புறம் கன்றுன்றுங்க. நல்ல ஒரு தன்மையான மாடு. 4 பல்லு தான் போட்டிருக்குது. 2வது ஈத்துங்க. 10லேருந்து 15 நாள் ஆனாலும் நல்லா மடி லூஸ் இருக்குது. மடி வச்சதுக்கப்புறம் கன்றுன்றுங்க. சுழி சுத்தங்க. பொதுவாக நல்ல ஒரு லட்சணமான மாடு. தவிடு தீனிக்கு எந்தவித குறைபாடும் கிடையாதுங்க. தோல் மெழுவில் நல்லா சாதுவான குணம் கொண்ட மாடு. காம்புலாம் நல்லா மிருதுவாக இருக்குங்க. பூ போல் இருக்கக்கூடிய காம்புகள் தான். சாதுவான குணம் கொண்டதுங்க. நல்லா ஒரு தெளிவான மாடு. நல்லா முக லட்சணத்தில் பண்ணை தேவைக்கு வேணாலும் எடுத்துக்கலாம், நம்ம வீட்டு தேவைக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு அருமையான மாடுங்க. நல்ல ஒரு 7-8 ஈத்துக்கு தாராளமாக இருக்குங்க. அடிக்கடி மாடுகளை மாற்ற வேணுன்ற ஒரு தேவை நமக்கு இருக்காது. நல்ல சீரான மடி வரிசை. நல்ல தெளிவான மாடு. நல்லா பின் வெயிட்டில் அமைஞ்சிருக்குங்க. வெறும் 4 பல்லு தான் போட்டிருக்கு. இன்னும் அடுத்தடுத்த ஈத்துக்கெலாம் மாடு இன்னும் நல்லா பெருங்கூட்டாக வளரக்கூடிய ஒரு மாடுகள் தாங்க. நல்ல ஒரு தோற்றம் அமைப்பு கொண்ட மாடு. எல்லோரும் பார்த்தோன்னே விரும்பக்கூடிய ஒரு மாடுங்க. ஜெர்சியில் ஒரு 15-16 லிட்டர் ஆவரேஜாக வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாடு பொருந்துங்க. ரொம்ப ஒரு ஆவரேஜான விலையில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எப்பவுமே இது போன்ற 2வது ஈத்து மாடுகளை நம்ம தேடி எடுத்து நம்மளுடைய கஸ்டமருக்கு கொடுப்பது வழக்கம். அந்த வகையில் இதுவும் ஒரு அருமையான மாடு தாங்க. விருப்பமாக இருக்கவங்க டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். பார்த்துட்டு இருக்க இந்த மாடு நல்ல ஒரு கிளிக்கொம்பு ஸ்டைலில் முக லட்சணத்தில் நல்ல பெருங்கூட்டான மாடுங்க. நல்ல தோல் அமைப்புங்க. செவலை வெள்ளை கலந்த ஒரு நிறம். ஜெர்சி டைப்பு. வெறும் 6 பல்லு போட்டிருக்குங்க. ஈன்ற போகிறது தான் 2வது ஈத்து. 15லேருந்து 16 லிட்டரும் தாராளமாக எடுத்து தரக்கூடிய ஒரு மாடுகள் தான் இது. எப்போவுமே நம்ம கறவை ஒரு சில லிட்டர் கம்மியாக தான் சொல்கிறாங்க. மாட்டுக்காரங்க சொன்னது 17-18 கறக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம 15-16 தாராளமாக எடுத்து தரோன்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோங்க. இந்த மாடுகளுடைய மடியமைப்பாக பாருங்கள். நல்லா பெரும் அடிங்க. நல்லா சீரான இடைவெளி இருக்கக்கூடிய காம்பு தாங்க. நல்லா பால்தாரை பாருங்கள். அருமையான பால்தாரைங்க. நல்லா 4 காம்பும் ஒரே மாதிரி இருக்குங்க. நல்லா பூ போல காம்பு. மெஷின் கறவைக்கும் பொருந்தும், கை கறவைக்கும் பொருந்துங்க. மடி லூஸ் பாருங்கள் எவ்வளோ லூஸ் கிடக்குதுன்ட்டு. இன்னும் 50% மடி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இன்னும் ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் ஆகுங்க கன்றுன்றதுக்கு. நல்ல தோற்றப்பொலியோடு இருக்கக்கூடிய ஒரு மாடு தாங்க. தோல் மெழுவில் நல்ல ஒரு சாதுவான குணம் கொண்ட மாடு. நல்ல மிருதுவான காம்பு டைப்புங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நாம் எடுத்து தரக்கூடிய மாடுகள் எல்லாமே பொதுவாக மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க. தவிடு தீனிக்கு எந்தவித குறைபாடும் வராது. நல்லா சாதுவாக எல்லாத்தையும் பழகக்கூடிய ஒரு மாடு தான். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நல்லா சாதுவான மாடு. விருப்பமாக இருக்கவங்க டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம உடனே நம்ம ரேட்டு மற்றும் மற்ற விவரங்களை சொல்லி அனுசரித்து கொடுக்கலாம். பொதுவாக நம்ம எடுத்து தரக்கூடிய மாடுகள் எல்லாமே சுழி சுத்தத்தில் இருக்கவங்க. எந்த விதமான
குறைபாடு இருக்கக்கூடிய மாடுகளை நம்ம எடுக்க போகிறது கிடையாதுங்க. இந்த மாடு வந்து பாருங்கள் நல்லா அருமையான ஒரு அமைப்புங்க. எந்தவித சத்து குறைபாடும் வராதுங்க. வெறும் 2ஆம் வயசு தான், 6 பல்லு தான் போட்டிருக்குது. கால்சியம் குறைபாடு அந்த மாதிரி எந்த விதமான குறைபாடும் வராதுங்க. பண்ணை தேவைக்கே நம்ம விரும்பி கொடுக்கலாம், வீட்டு தேவைக்கும் கொடுக்கலாங்க. வெறும் ஆவரேஜான விலையில தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருப்போம். விருப்பமாக இருக்குங்க டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். நம்ம நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் இருக்கணும் சேலம் மாவட்டம் வாழப்படி பக்கத்தில் முத்தம்பட்டி ஹைவேஸில் இருந்துட்டு வெறும் 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டமே இருக்குது. டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உடனே வாங்க.